சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை பாஜக வேட்பாளர் மற்றும் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உழைக்கும் மக்களிடமிருந்து சொத்துக்களை பிடுங்கி வேறு யாரிடமும் கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் செயல்படுகிறது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்டவர்களை தாஜா செய்யும் வகையில் இருக்கிறது என்றார். மேலும் எல்லா மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை இல்லை என்று பேசினார். மேலும் பேசிய அவர் பேச்சின் போது என்ன சொன்னார் என்று சொன்னால், ஏப்ரல் 5ஆம் தேதி வெளியிட்ட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கோடிட்டு காட்டி, அதாவது அது தாஜா செய்கின்ற அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது, பிரிவினைவாத அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது என்பதைத்தான் மையப்படுத்தியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியின் பாதையிலே அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது, தாஜா அரசியலை செய்வதில்லை, செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை என்பதை சொல்லி மக்களுக்கு சில விஷயங்களை அவர் உணர்த்தி இருக்கிறார். அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் அறிந்து கொண்டதை மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை கடக்கம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றியவர் கருப்புசாமி. இவர் கோவை பொள்ளாச்சி அடுத்த பனைமரத்துப்பாளையம் கிராமத்தில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி அதிகாலை கருப்புசாமி தென்னை மரத்திற்கு வைக்கும் மாத்திரைகளை சாப்பிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு சென்ற தாயார் கருப்புசாமியை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து கோமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கருப்புசாமி மரண வாக்குமூலம் எழுதி வைத்துவிட்டு உயிரிழந்தது தெரியவந்தது. அந்த கடிதத்துடன் அவரது உறவினர்கள் உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணனிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் கருப்புசாமி இறப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணியில் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்ததால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினரால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட டிவி நகரைச் சேர்ந்த செல்வநாதன் மார்க்கெட் கமிட்டி ஊழியர். இவருக்கு ஹேமச்சந்திரன், ஹேமராஜன் என இரட்டை குழந்தைகள் உள்ளனர். இதில் ஹேமச்சந்திரன் BSc IT முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார். ஹேமராஜன் சித்தா பார்மசிஸ்ட் பணியில் உள்ளார். இதில் ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அறுவை சிகிச்சை தொடங்கிய 10 நிமிடங்களில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவரது குடும்பத்தினர் பம்பல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இதையடுத்து பெற்றோர்கள் உடலை பெற்றுக்கொண்டு இறுதி காரியங்களுக்காக புதுச்சேரிக்கு கொண்டு வந்த போது அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இதுகுறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உயிரிழந்த வாலிபர் ஹேமச்சந்திரன் பெற்றோர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையின் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். வடலூரில் இருசக்கர வாகனத்தை திருடிய மர்ம நபர் 3 நாட்களுக்கு பின் கையும் களவுமாக பொதுமக்களிடம் சிக்கியதால் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கருணாநிதி. இவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனம் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வடலூர் நகரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது காணாமல் போயுள்ளது. இதுகுறித்து அருகில் இருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் கடந்த 3 நாட்களாக வைரலாகிய நிலையில் வடலூர் சத்திய ஞான சபை வளாகத்தில் மர்ம நபர் நின்றபோது பார்வதிபுரம் மக்கள் அவரை பிடித்து வைத்துக் கொண்டு வடலூர் காவல்துறையிடம் திருடனை ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து வடலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.